காரணத்தால் உலக மக்கள் தங்கள் தாய்மொழியை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அதன் உரிமையை போற்றி பாதுகாப்பதற்கும் ஆண்டுதோறும் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. 1952 ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவில் வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது உயிர் நீத்த மாணவர்களின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழி என்பது அவர்களின் அடையாளம் மற்றும் பண்பாட்டின் வெளிப்பாடு என்பதால் அதனை பாதுகாக்கவும் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் யுனெஸ்கோ இத்தினத்தை 1999 அறிவித்தது. அந்த வகையில் உலகத்தில் 5000க்கும் அதிகமான மொழிகள் இருந்தாலும் அதில் 3000 மொழிகளுக்கு மட்டுமே இலக்கணம் உண்டு. அதிலும் 6 மொழிகள் மட்டுமே செம்மொழி. அதில் உலக தாய்மொழிகளுக்கெல்லாம் தாயாக நிற்கும் தமிழ் மொழியே தொன்மையான முதல் மொழி என்பது தமிழ் நிலத்திற்கே கிடைத்த பெருமை. அதே வேளையில் மொழி என்பது செம்மொழி அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெற வேண்டுமாயின் அதற்கு அடிப்படை 8 கூறுகள் இருத்தல் அவசியம். பெயர், இனிமை, எளிமை, தனிமை, தொன்மை, சுழி, எழுத்து, சொல், ஒளி, கவிதை, கலை, மருத்துவம், இசை, நாடகம், இலக்கணம், இலக்கியம் என்று தமிழுக்கு மட்டுமே 16 சிறப்பம்சங்கள் அடிப்படை கூறுகளாக இருக்கின்றன. வள்ளுவனின் திருக்குறள் முதல் இலக்கண விதியாம் தொல்காப்பியம், ஐம்பெரும் காப்பியங்கள், குறுந்தொகை, நாலடியார், மூதுரை, ஆத்திச்சூடி, இன்னும் பக்தி சுரம் வீசும் தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை இப்படி தெய்வ புகழ் மொழிகள் உலகில் வேறெந்த மொழியிலும் இல்லை என்பதே ஒருவித கர்வம்தான். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தமிழ் மொழி மலேசிய மண்ணில் ஒரு புறம் வளர்ந்து கொண்டு வந்தாலும் இன்னொரு புறம் சரிவை காண்பதாகவும் கூறப்படுகிறது. வேலை வாய்ப்புக்காக இணைப்பு மொழிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே வேளையில் தாய்மொழியை பிள்ளையின்றி பேசவும் எழுதவும் தெரியாத ஒரு சந்ததியினர் உருவாகி வருவதை மறுப்பதற்கில்லை. எனவே தமிழின் பெருமையை திரும்பி பார்க்கும் அதே வேளையில் தாய்மொழிகள் மீதான மக்களின் மனவோட்டம் குறித்த கண்ணோட்டத்தோடு இவ்வாறு நமது பார்வை அங்கம் மலர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியாரின் அந்த பாடல் வரிகளுடன் இன்றைய நமது நிகழ்ச்சி ஆரம்பிக்கவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய காணொலி தொகுப்பை பார்த்தீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி தான் இன்றைய நமது நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. உலக தாய்மொழி, இந்த தாய்மொழி எந்த அளவுக்கு அவசியம், ஒரு இனத்திற்கு எந்த விதமாக இது அடையாளமாக திகழ்கின்றது, இது குறித்து நாம் பேசவிருக்கின்றோம். இது நம்மளுடைய ஒளிபரப்பு அறையில் மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் முன்னாள் தலைவர் முனைவர் சிவபாலன் கோவிந்தசாமி நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை சந்திப்பதில், இந்த தலைப்பில், குறிப்பாக இந்த தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம நாட்டில், நம்மளுடைய மலேசியாவில் தாய்மொழி பற்று எவ்வாறு உள்ளது? தாய்மொழி பற்று நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போலவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது இப்போ மலாய் மொழியாக இருக்கட்டும், சீன மொழியாக இருக்கட்டும், தமிழ் மொழியாக இருக்கட்டும், அந்தந்த இனமும் தன்னுடைய மொழியிலே அடிப்படை கல்வியை கற்று நன்றாக வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு தான் இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆன போதிலும் கூட இன்னும் பெற்றோர்களிடையே ஒரு சில சிந்தனை மாற்றங்கள் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இந்த மொழியில் கற்றாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணப்போக்கு. அடுத்து அவர்களுக்கு பள்ளிகள் ரொம்ப பக்கத்தில் இல்லை, அதனால் பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய்மொழி பள்ளிக்கு அனுப்ப முடியாதுன்ற மாதிரியான குறைபாடுகள், இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதன் காரணமாகவும் தங்களுடைய அந்த தாய்மொழி கல்வியை அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இழந்து வருகிறார்கள் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. மற்றபடி பொதுவாகவே மலேசியர்களிடம் தாய்மொழி பற்று என்பது எப்போதும் போல் அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அது. ஆனால் உங்களுடைய விளக்கத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒரு மிகவும் அடிப்படையாக திகழ்கின்றது. ஒரு மாணவருக்கோ ஒரு குழந்தைக்கோ தாய்மொழியை கொண்டு சேர்ப்பதிலும் குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனோட வளர்ச்சி அந்த பள்ளிகளில் இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய நாட்டில் இந்த தாய்மொழி கல்வியை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகின்றது? ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஆண்டுதோறும் பார்க்கும் பொழுது தமிழ் பள்ளி மாணவர்களுடைய அந்த எண்ணிக்கை சரிவு கண்டே கொஞ்சம் வருவதாக கூறப்படுகிறது. அதை பற்றி நம்மளோட பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய பார்வையில்? ஆமாம், நீங்கள் சொன்னது போல் ஆண்டுதோறும் அந்த எண்ணிக்கை சரிவு கண்டு வருவது உண்மைதான்.
ஆனால் அதற்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு காரணத்தை வந்து முன்வைக்க முடியாது. அதில் சற்று முன்பு நான் குறிப்பிட்டது போல பெற்றோர்களிடையே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை போக்கு, அவர்களுக்கு வந்து ஏனைய பள்ளிகளுக்கு வந்து பிள்ளைகளை வந்து அனுப்புகின்றார்கள், ஆனால் தன்னுடைய தாய்மொழி பள்ளிக்கு அனுப்புவதை வந்து அவர்கள் குறைவாக கருதுவது அல்லது மற்ற காரணங்கள், அதற்குள்ளே நம்ம ஆழமாக போக வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு இடையே இந்த தொடக்க பள்ளி என்பது எவ்வளவு முக்கியமானது தன்னுடைய பிள்ளைக்கு என்பதை அவர்கள் வந்து உணர்ந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் மிக சரியாக ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய பிள்ளையை வந்து அந்த தாய்மொழி கல்விக்கு வந்து திருப்பி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அதனுடைய அருமை தெரிவதில்லை, அதனுடைய ஆழம் வந்து புரிவதில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் வந்து பல நேரங்களில் வந்து ஏனோதானோ போக்கிலே சில முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். அதனால் நாம் வந்து இந்த சரிவுகளை வந்து கண்டு வருகிறோம். அதோட தொடர்ச்சி கேள்வியாக நான் இதை கேட்குறேன் டாக்டர். ஆரம்ப கல்வி தாய்மொழியில் வழங்கப்படுவது ஒரு குழந்தையின் அறிவாற்றலுக்கு எப்படி உதவுகிறது? தொடக்க கல்வி என்பது ஒரு குழந்தைக்கு அதனுடைய தாய்மொழியில் தான் வழங்கப்பட வேண்டும். இது சாதாரண எந்த பாமரனை கேட்டாலும் அவன் வந்து சொல்லுவான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடக்கப்பள்ளி என்பது அது வந்து ஏட்டுக்கல்வியை அந்த பிள்ளைக்கு சொல்லி தருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தில் அந்த தாய் அந்த குழந்தை தன்னுடைய தாய் கருவுற்றிருந்த காலத்திலேயே, இது கருவிலே இருந்த காலத்திலேயே தன்னுடைய தாய்மொழியில் தான் வந்து அனைத்தையும் அது வந்து உள்வாங்கி கொண்டே வந்திருக்கிறது. அது தாய் பேசுகின்ற அந்த மொழியாகட்டும், இப்போ எடுத்துக்காட்டாக தமிழ் தாய் என்று சொன்னால் அவள் தமிழிலே பேசுகிறாள், தமிழிலே அனைத்தையும் சிந்திக்கிறாள், தமிழ் பண்பாடு சார்ந்த அனைத்தையும் வந்து காட்சியாக காணுகின்றாள். ஆக அந்த குழந்தைக்கு கருவிலேயே இந்த காட்சியும் சரி அந்த ஒளியும் சரி, இந்த ஒளி ரெண்டுமே அந்த குழந்தைக்கு வந்து அந்த கருவிலேயே அமைந்து விடுகிறது. ஆக அப்படி பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு அந்த தாய்மொழி கல்வியை அவர்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது மிக சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு சேர்ந்துவிடும், அது மிக அருமையாக அந்த குழந்தை வந்து கிரகித்து விடும். ஆனால் இதற்கு மாறாக அவர்கள் முரணாக அந்த பெற்றோர்கள் வந்து செயல்படும் பொழுது தான் அந்த இடத்துல நிறைய போராட்டங்களை அவர்கள் வந்து சந்திக்கின்றார்கள். அந்த போராட்டத்தையும் வென்று கூட அந்த குழந்தை வந்து அந்த தாய்மொழியை வந்து கற்று தேறி விடுகிறது என்றே வைத்துக் கொள்வோமே. ஆனால் பின்னாளில் அந்த குழந்தை வந்து வளரும் பொழுது அந்த குழந்தைக்குள்ளே நிறைய ஏக்கங்கள், முரண்பாடுகள் இவையெல்லாம் அந்த குழந்தைக்குள்ளே வந்து தோன்றும். இது நடைமுறையில் நானே வந்து நிறைய பார்த்துருக்கிறேன். இல்லையா, தமிழை படிக்காமல் விட்டுட்டேங்க, பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற ரீதியில் நிறைய பேர் பேசுகிறத வந்து நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக. தாய்மொழி மற்றும் அடையாளம் இவை இரண்டிற்கும் உள்ள தொடர்பு, ஏன்னா ஒரு மொழி அப்படின்னு சொல்லும்போது அந்த மொழி வச்சு அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் இது இரண்டும் எப்படி செயல்படுகிறது? ரெண்டுமே ஒன்று தான். என்னென்னு சொன்னால் தாய்மொழி தான் ஒரு இனத்தினுடைய அடையாளம், அதை யாரும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இப்போ தமிழன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தாய்மொழி தமிழ் மொழி தான் அவனுடைய அடையாளம். ஏன்னா அவன் அந்த மொழியை பேசுகிறான், அந்த மொழியை பேசும் பொழுது நான் தமிழன் என்பதை அவன் வந்து வெளியிலே ஒலி வாயிலாக அடையாளப்படுத்தி கொடுக்கின்றான். அடுத்து தமிழ் பண்பாடு அவனுடைய செயலின் வாயிலாக அதனுடைய பண்பாட்டை வந்து வெளியே புலப்படுத்தி கொள்ளுகின்றான். இப்போ எடுத்துக்காட்டாக தமிழர்கள் உணவு உண்ணும் முறை நமக்கு தெரியும். இதை தமிழன் தான் இப்படி உண்ணுவான் நமக்கு வந்து தெரியும், இதை தமிழன் தான் வந்து இப்படி செய்வான். ஆக இவையெல்லாம் பண்பாட்டிலே வந்து ஊறி வந்தவை. ஆக இதற்கு அடிப்படை வேறு வந்து எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மொழியில் இருந்து தொடங்குகிறது. அதனால் மொழி என்பது நிச்சயமாக ஒரு இனத்தினுடைய அடையாளம். ஆகத்தான் அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஒரு மொழி அழியும் போது ஒரு இனத்தின் அடையாளமே அழிந்து விடுகிறது அப்படின்ற. தாய்மொழி கல்வி மட்டும்தான் தாய்மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றதா? அப்படி நாம் வந்து கூறிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் தாய்மொழி கல்வி என்பது அந்த குழந்தைகளுக்கு வந்து அடிப்படையை வந்து அமைத்து கொடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அந்த உறவுகள், தன்னுடைய பெற்றோராகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், ஏனைய உறவுகளாகட்டும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி எதுவாக இருக்கிறது அதையும் நாம் வந்து பார்க்கணும். ஆக முழுக்க நாம் வந்து தாய்மொழி கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பள்ளிகளை மட்டுமே நாம் வந்து காரணமாக சொல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த மொழியை எப்படி தூக்கி பிடித்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு செல்ல போகிறது, அதனுடைய அந்த பரவலுக்கு வந்து அது செயலாற்றுகிறது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஆக சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த பங்களிப்பாக
எல்லாரும் அந்தந்த அது எந்த இனமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தன்னுடைய தாய்மொழியிலே வந்து உரையாடுங்கள். எங்கு சென்றாலும் தாய்மொழியிலே வந்து உரையாடுங்கள். உங்களுடைய மொழி சார்ந்த அந்த பண்பாடு எப்படியெல்லாம் உங்களால் வந்து வெளிப்படுத்தி கொள்ள முடியுமோ அதை செய்யுங்க. இதில் வந்து வேடம் போடுவது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தமிழனாகவே நீ வந்து வாழ்ந்து விட்டாயானால் வேறு எந்த சிக்கலும் கிடையாது. அதனால் பள்ளி என்பது ஏட்டுக்கல்வியை நமக்கு சொல்லித் தருகிறது, அதன் வாயிலாக பண்பாட்டு கூறுகளையும் சொல்லித் தருகிறது. ஆனால் அந்த தமிழர் வாழ்வியல் என்பது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம், சமுதாயம், இதை அனைத்தையும் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய அவர்களுடைய பொறுப்பு, கடமையும் அங்கே இருக்கிறது. நீங்கள் சொல்லும் பொழுது நான் ஒரு கூடுதல் என்னுடைய ஒரு கருத்தை அங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா தமிழன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எந்த மொழியாக இருந்தாலும், மலையாள மொழியாக இருந்தாலும் சரி, தெலுங்கு மொழியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கின்றது, அவர்களுக்கான அந்த மொழியில் உள்ள பெருமை இருக்கின்றது. இப்போ நான் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது என்னுடைய அந்த மொழியினோட சிறப்பு எனக்கு தெரியும் பொழுது அந்த பெருமை தானாகவே வந்துவிடும், அந்த கர்வம் தானாகவே வந்துவிடும். நம்ம இப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய சரித்திரம் இந்த மாதிரியான ஒரு சரித்திரம் இருக்கு. ஆக மொழி கற்றுக்கொள்ளாமல் போனால், தாய்மொழியை நம்ம கற்றுக்கொள்ளாமல் போனால் நம்மளுடைய சரித்திரம் தெரியாது, நம்மளுடைய பண்பாடு தெரியாது, நம்மளுடைய கலாச்சாரம் தெரியாது, நம்ம எப்படிப்பட்டவங்களே தெரியாது. நம்மளுடைய ராஜாக்கள் என்னென்னமோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அந்த மொழி மூலமாகத்தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? சரி, இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது வயதான பிறகும் வருத்தம் கொள்கிற மனிதர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். என்னால் இத்தனை வயசாகிடுச்சு, என்னால் இந்த மொழி என்னால் கற்றுக்கொள்ளாமல் போயிட்டேன்னு ஒரு வருத்தம் தெரிவிக்கின்ற மனிதர்களை நாம் சந்திச்சிருக்கோம். இந்த சில நேரங்களில் வந்து அவங்களால வந்து தாய்மொழியை வந்து சரளமாக பேச முடியும், ஆனால் வாசிப்பதிலோ அல்லது எழுதுவதிலோ சிலர் வந்து சிரமத்தை எதிர்நோக்குறாங்க. இது எப்படி களையலாம்னு நினைக்கிறீங்க? இது பல நேரங்களில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து பலரையும் வந்து எப்போதும் சந்திக்கிறார்கள். ஆக தமிழர்களோடு வந்து உரையாடுகிறார்கள். அந்த எழுத்து வாசிப்பு இந்த ரெண்டிலும் அவர்கள் எப்போது சிக்கலை நோக்குகிறார்கள் என்று சொன்னால், அடிப்படை தொடக்க பள்ளியில் வந்து அவங்க வந்து தமிழை கற்கவில்லை, தமிழ் பள்ளிக்கு போகலை. தமிழ் பள்ளிக்கு போகாதனால உனக்கு வந்து வாசிக்க தெரியல, எழுத தெரியல. மாறாக மற்றவர்களோடு நீ வந்து நெருங்கி பழகும் பொழுது, அனுதினமும் அன்றாடம் அந்த மொழியை பயன்படுத்தும் பொழுது தமிழில் உன்னால் நன்றாக உரையாட முடிகிறது. சிக்கல் கிடையாது. இதை அவர்கள் வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இந்த சிக்கலுக்கு தீர்வு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவது ஒரு புறம், பிள்ளைகளிடமிருந்து அந்த பெற்றோர்கள் எப்படி பாடம் கற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளை வந்து வீட்டில் வந்து அது வாய் விட்டு உறக்க வாசிக்கும். அந்த குழந்தையோடு சேர்ந்து நீங்களும் வந்து வாசியுங்கள். வீட்டிலே வந்து அந்த குழந்தை எழுத்து பயிற்சியை செய்யும். அந்த குழந்தையோடு அமர்ந்து நீங்களும் அந்த எழுத்து பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எந்த சிக்கலும் கிடையாது, நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம். ஆக பிள்ளைகளிடமிருந்தும் பெரியவர்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக டாக்டர். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலேசியாவில், குறிப்பாக மலேசியாவில் எடுத்துக்கொண்ட தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தெலுங்கு மொழி பேசுபவர்களும் இருக்கார்கள், மலையாள மொழி பேசுபவர்களும் இருக்காங்க, மற்ற கலப்பு மொழி இனத்தவர்களும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்டோம். ஒரு சிறப்பு ஒரு காணொலி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த காணொலியை இப்பொழுது பார்க்கலாம். నాన్న తెలుగులో తమిళ కానీ మన ఇంటిలో ఎప్పుడూ తెలుగు భాష మాట్లాడతాం. నా తాతయ్య నా నాన్నమ్మ నాకు తెలుగు మాట్లాడడానికి రాయడానికి చిన్నప్పటి నుంచి నేర్పించింది. మరి నేను ఇప్పుడు తెలుగు భాష 6వ భాష తెలుసు, కానీ నాకు చాలా గొప్పగా ఉంది. తెలుగు భాష ఒక అందమైన ఒక భాష. నేను నిండా సంతోషంగా ఉంటాను తెలుగు భాష మాట్లాడప్పుడు. ఎందుకంటే తెలుగు భాష నా మాతృభాష, తెలుగు భాష నా పరిచిత. வணக்கம், நான் புஷ்பராணி கிருஷ்ணன். நான் வந்து பத்திகீஃபில் இருக்கேன். நான் ஒரு இந்து, ஆனால் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு சைனீஸ், ஒரு சீனவரை நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து நாங்கள் தமிழ் மொழிகளை தான் எப்போதுமே பேசுவோம். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணோன்னே வந்து மொழிகள் வந்து அவர் வந்து சைனீஸ்னால வந்து அவர்கிட்ட நான் மலாய் மொழியில் தான் எப்போதுமே பேசுவேன். அப்புறம் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும்போது வந்து அவர் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து எப்போதுமே வந்து சைனீஸ் பேசுவார். நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளோட தாய்மொழி தமிழ் மொழியை நான் கற்றுக் கொடுத்தேன். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து மொழிகள் பிரச்சனை இல்லை. அவங்க ஸ்கூல் போகும்போது சைனீஸும் சரி, இங்கிலீஷும் சரி, மலாய் மொழிகளும் சரி, தமிழ் மொழிகளும் சரி, எல்லா மொழிகளும் அவங்க பேசுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. பிள்ளைங்க வந்து எல்லா மொழிகளும் കற்றுക്കിട്ടതിൽ. മലയാളത്തിന് അതിൻ്റെ സ്വന്തം ഐഡൻറ്റിറ്റി കണ്ടെത്തിയത് തമിഴും സംസ്കൃതവും ചേർന്നുള്ള ഒരു കൂട്ടായ്മയാണ് ഈ ഭാഷ. പിന്നെ 16ാം നൂറ്റാണ്ടിലാണ് തുഞ്ചത്തെഴുത്തച്ഛൻ ഫാദർ ഓഫ് മോഡേൺ മലയാളം ലിറ്ററേച്ചർ എന്ന് കണ്ടെത്തുന്നത്. ഈ ലോകം മാതൃകാ ഭാഷാ ദിനം ആഘോഷിക്കുമ്പോൾ ഞാൻ ഒരു മലയാളിയാണെന്ന് പറയാൻ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്.
அம்மே ஒரு அழகான பாடல்கள் கூட அந்த காணொளி நிறைவுற்றது. மிக்க நன்றி சச்சி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலேசியாவில் தமிழ் மொழி எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கோ அதே மாதிரி தெலுங்கர்களுக்கிடையே மலையாளர்களிடையே அவங்களுடைய தாய்மொழியும் வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் அது. அடுத்த கேள்விக்கு நம்ம நகரும் பொழுது, தாய்மொழி பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பினால் மொழி தானாக வளரும் என்பது பலரின் கருத்து. ஆனால் அதை வந்து அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய கருத்து டாக்டர்? தாய்மொழி பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பும் பொழுது அந்த தாய்மொழியை அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த தாய்மொழியிலே உரையாடி அதை வந்து சரியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப அளவிலே அது வந்து வளரும். ஆனால் எத்தனை குடும்பம் இதை செய்ய போகிறது? எத்தனை குடும்பம் தன்னுடைய பிள்ளையை தாய்மொழி கல்வி பயில அனுப்ப போகிறார்கள் என்பது. அதனால் அந்த ஒரு மொழி வளர வேண்டும், தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தினுடைய பங்களிப்பை கொண்டது. ஆக பல குடும்பங்கள் சேர்ந்து இந்த மொழி சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை தன்னுடைய தாய்மொழி கல்வியை கற்பதற்கு அனுப்ப வேண்டும். வீட்டில் முதல்ல தன்னுடைய தாய்மொழியிலே வந்து அவர்கள் உரையாடுவதோ ஏனைய பண்பாடு சார்ந்த நிகழ்வுகளை தன்னுடைய தாய்மொழியிலே நடத்துவதோ இப்படியான செயல்பாடுகளை அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து செய்து வருவார்கள் என்று சொன்னால் தாய்மொழி என்பது தொடர்ந்து அது தானாக வளர்ந்து கொண்டு போகும். ஏன்னா தாய்மொழி வளர்ச்சி என்பது இந்த மனித கூட்டங்களினோட ஒட்டுமொத்த செயல்பாடு தானே. அவன் அந்த மொழியை அவன் புழக்கத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எப்போதும் இயங்கி கொண்டே இருக்கும். அது உயிர்ப்போடு இருக்கும். அது உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அது. என்னுடைய ஒரு பார்வையில், என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது மலேசியாவில் ஒரு காலத்தில் இந்த மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப அதிகமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான ஆதரவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட்டிமன்றங்களாக இருக்கட்டும், பேச்சுகளாக இருக்கட்டும், ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர்கள் வந்து இங்கே உரை நிகழ்த்திட்டு போவாங்க. அதற்கான மக்கள் ஆதரவு கூட்டமாக அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்க்க போனால் அது வந்து பள்ளிகள் அளவில் நடத்துகின்ற புள்ளிகளுக்காகவே நடத்துகின்ற போட்டிகளாகவும் இல்லை பல்கலைக்கழகங்கள் அளவில் மாணவர்களுக்காக புள்ளிகள் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்துகின்ற போட்டிகளாகவும் மட்டுமே இருப்பதாக என்னுடைய ஒரு சின்ன கருத்து. அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் அதனுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்து டாக்டர், இது நீங்கள் எப்படி இது அணுகிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சரியான கருத்தை தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீர்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டி தொட்டி எங்கும் தமிழ் சார்ந்த அந்த நிகழ்ச்சிகள் வந்து நிறைய இந்த பட்டிமன்றங்கள், சொற்போர் என்று நிறைய அவர்கள் வந்து செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு கணக்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மிக அருமையாக தமிழ் ஊர்தோறும் வந்து முழங்கி கொண்டிருந்த காலகட்டம். அடுத்து தமிழகத்திலிருந்து கூட சிறந்த அந்த கவிஞர்களை, பேச்சாளர்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் வாயிலாக பல ஊர்களிலும் இந்த சொற்பொழிவுகள் இதையெல்லாம் வந்து ஏற்பாடு செய்வார்கள். அது இன்றும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல மக்களிடம் அதற்கான ஆதரவு என்பது ஏதோ ஒரு வகையிலே குறைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கான காரணத்தை நாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்போது அன்றைய காலகட்டத்திலே இந்த பிரபலங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏதோ நாளிதழ்களில் வரும். ஆக அவர்களை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு இருப்பார்கள். இப்போ கண்ணதாசன் மலேசியாவுக்கு வருகிறார் என்று சொன்னாலே கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டு பழக்கப்பட்ட இந்த மக்கள் அவரை நேராக பார்க்க வேண்டும், அவருடைய உரையெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க. அப்படி தான் நிகழ்ந்தது. ஆனால் இன்றைய கால வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் பெருகிவிட்ட பிறகு, சமூக ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு வலைதளங்களில் இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இவற்றையெல்லாம் காண்பதற்கு, இந்த காணொளிகளை காண்பதற்கு, கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பு அதிகரித்து விட்டது. அதனால் ஒரு கால் அவர்களுக்கு வந்து அந்த ரசனை வந்து குறைந்திருக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கு இந்த டிக்டாக் போன்ற நிறைய இந்த ஊடகங்களும் வந்துவிட்ட காரணத்தினால் மக்களுக்கு அவர்களுடைய கவனம் இன்னொரு பக்கம் சென்று விட்டதோ என்று கூட என்ன தோன்றுகிறது. ஏன்னா பெருவாரியான நேரங்கள் அவற்றில் நேரத்தை செலவழிப்பது அப்படின்றது நமக்கு பல மணி நேரம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. அதனால் இந்த இலக்கியம் சார்ந்த, மொழி சார்ந்த ஊடகங்களில் வந்து அந்த காணொளிகளில் வந்து கவனம் செலுத்துவது அல்லது இந்த உரைகளை கேட்பது அப்படின்ற அந்த ரசனை ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு குறைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை வந்து எப்படி ஈடுகட்டுவது என்று கேட்டால், அதற்கு பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா,
இப்போ இந்த ஒவ்வொரு பள்ளியும் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த போட்டி நிகழ்ச்சிகளை எல்லாம், மொழி சார்ந்த போட்டி நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து, பிறகு அதிலிருந்து தேர்வு பெற்ற மாணவர்களை கொண்டு ஒரு வட்டார நிலையிலே இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த மாணவர்களுக்கு இடையிலே இந்த நாடகங்கள், அடுத்து சொற்போர், இது போன்ற போட்டிகளை, கவிதை எழுதுதல், இப்படியெல்லாம் வந்து நிறைய வைக்கலாம். ஆக இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நாம் வந்து கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலேயே இந்த தமிழ் மொழி சார்ந்த இலக்கிய உரை சார்ந்த அந்த குறைகளை நம்மால் வந்து களைய முடியும். அந்த தொய்வு நிலையை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிவிடலாம், நிவர்த்தி செய்ய முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் சமூக ஊடகம் வந்து ஒரு மொழி வளர்ச்சிக்கும் உதவுகின்றது, அதற்கு தீங்கு விளைவிக்கவும் செய்கின்றது. உங்களுடைய கருத்து? உங்களுடைய கருத்தில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது, நிச்சயமாக. ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்களோடு ஒருவர் மட்டுமல்ல, இந்த ஒருவர் ஒட்டுமொத்த இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்குரிய அத்தனை விடயங்களையும் வந்து அது வந்து உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏதாவது ஒன்றை மட்டுமே நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அந்த ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் கேட்கக்கூடிய தகவல்கள், செய்திகள் வந்து இப்போ தமிழில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு தமிழ் காணொலியை கேட்கிறார்கள் என்றால் அதில் நல்ல தமிழ் பயன்படுத்தப்படுகிறதா, ஒரு சரியான ஒரு உச்சரிப்பை கேட்டவர்கள் வந்து வளர்கிறார்களா? ஏன்னா இன்றைக்கு பெருவாரியாக நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் ஆங்கில கலப்போடு தான் வருகிறது. ஒரு 10 வார்த்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே குறைந்தது ஒரு 3-4 வார்த்தை வந்து ஆங்கிலத்திலே கலந்து விடுகிறார்கள். இது காலப்போக்கிலே ஒரு எண்ணத்தை மக்களுக்கு விதைத்துவிடும் என்று சொன்னால், இப்படி பேசினால்தான் அது வந்து ஊடகத்துக்கு ஏற்ற ஒரு மதிப்பை நமக்கு வந்து தரும் அப்படின்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு வந்து விதைத்து விடும். இதில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புலனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளுகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வணக்கம் போடுவதெல்லாம் கூட இப்போ வந்து இல்லை. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுவது போன்ற ஒரு அந்த குறியீட்டை போட்டு அனுப்பி விட்டுறாங்க. கால ஓட்டத்தில் உனக்கு வணக்கம் எப்படி எழுதுவதுன்னு கூட தெரியாமல் போயிடும். இந்த செய்தியை நான் வந்து படித்தேன், அதனால் நான் கவலை கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு கூட இவனுக்கு வந்து சொல்ல தெரியாமல் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோகமான அந்த ஒரு முகத்தை போட்டு அனுப்பி விட்டுறான். ஸோ இந்த ஒரு நிலை போகும் பொழுது இவர்களுக்கு அந்த எழுத்து பயிற்சி என்பது இல்லாமலேயே போய்விடுகிறது. அப்போ எழுத்து பயிற்சி அவர்களுக்கு குறைந்து கொண்டு போகும் பொழுது அந்த மொழி சார்ந்த அந்த சொற்களஞ்சிய பெருக்கம் அப்படின்றதும் அவங்ககிட்ட வந்து தேய்ந்து போய்விடும். ஆமாம். சரி டாக்டர், எந்த அடிப்படையில் ஒரு மொழி அழிவை நோக்கி செல்கிறது? இதெல்லாம் இந்த அறிகுறிலாம் இருந்தால் இந்த மொழிக்கான அழிவு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மொழிகள், பல மொழிகள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் பல 100 மொழிகள் வந்து அழிந்து கொண்டு வருகின்றன. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த மொழி வந்து பேசப்படுவதில்லை. அப்போ என்றைக்கு ஒரு மொழி வந்து மக்களால் வந்து பயன்படுத்தப்படாமல் வழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மொழி இயல்பாகவே அது வந்து செத்த மொழியாகவே கருதப்பட்டுவிடும். குறிப்பாக எந்த மொழி தொடர்ந்து வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து இருக்கின்ற மொழி. ஒரு மொழிக்கு முறையான எழுத்து இருக்க வேண்டும். ஏன்னா எழுத்து இருக்கும் பொழுது தான் அந்த மொழிக்கான இலக்கியங்கள் அதிலிருந்து வந்து உருவாக்கப்பட முடியும், பதிவு செய்யப்பட முடியும். ஆக அப்படிப்பட்ட மொழிகள் வந்து தொடர்ந்து வாழும். நம்முடைய தாய் தமிழ் அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து நிலைத்து நிற்கிறது. ஒரு செம்மொழி என்ற ஒரு தகுதிப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய அந்த இலக்கியங்கள் தான். ஆக அது முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு முறையான எழுத்து வடிவங்கள் வந்து இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அது தொடர்ந்து பேசப்பட வேண்டும். இதில் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போ செம்மாந்து சொல்லுகிறோம், எங்களுடைய செம்மொழி அது சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, நான் தமிழன் அப்படின்ட்டுலாம். ஆனாலும் இந்த தமிழ் மொழி கூட என்றைக்கு தமிழர்களால் பைய மறக்கப்படுகிறதோ, பேசப்படாமல் போகிறதோ, அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து இறந்த மொழியாகத்தான் கருதப்படும். ஏன்னா யாரும் பேசலையே. அப்போ ஒரு மொழியை ஒருவன் வந்து பேசாத போது அந்த மொழியை நிச்சயமாக வந்து படிக்க போகிறது கிடையாது, அதில் எழுத போவதும் கிடையாது. அதனால் மொழி தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்ந்து பேசப்பட வேண்டும். ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் டாக்டர். வருகின்ற 21ஆம் தேதி பிப்ரவரி, அதன் தொடர்ந்து அந்த நாள் தொடர்ந்து நம்மளுடைய உலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அதனை ஒட்டி தான் இன்றைய நம்மளுடைய நேர்காணல் அமைந்திருந்தது. நம்மளுடைய தாய்மொழி பற்றி முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி உங்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிகுந்த நன்றி. நன்றி டாக்டர்.
ஆக ரசிகர்களே, மொழி அழிந்தால் இனம் அழியும். அந்த ஒரு சின்ன நினைவுறுத்தலுடன் இந்த நேர்காணலை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உலக தாய்மொழி தினத்தையொட்டி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நேர்காணலை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.